இது நடந்துகிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு இப்போ பெப்சி அமைப்பும் இந்த தயாரிப்பாளர்களும் இந்த படத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. தந்தையர் டி ராஜேந்திர அவர்கள் இப்படி வந்து படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத வந்து கொந்தளிச்சு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். அரசனுக்காகவோ சிலம்பரசனுக்காகவோ வாதாடுவதற்காக நான் வரவில்லை. ஐசரி கணேஷ் அவர்கள் சிலம்பரசனுக்கு எதிராக வழக்கு மன்றத்துக்கு சென்றார், வழக்கு தொடுத்தார். சிலம்பரசனுக்கு சார்பாக மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு முன் நின்று போராடி வென்றும் வந்திருக்கின்றோம். கவலைப்பட்டு சொன்னார், என்ன எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, என் பையன் வந்து பெரிய போராட்டத்தை சந்தித்து எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாங்க. அரசன் மட்டும் இல்லாமல் வேறு சில நடிகரை வைத்தும் வேறு படங்கள் இயக்கப் போவதாகவும் தகவல் வருது. இதெல்லாம் வந்து நல்லதில்லைன்னு மன வருத்தப்பட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்ன போகுது அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்கள் இந்த அரசனை நிறுத்திவிட்டு வேறு ஒரு கதாபாத்திரத்துக்காக கென் கருணாஸ் நடிக்க வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. இதுக்கு வந்து சிலம்பரசனை விட கென் கருணாஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தனியாக ஒரு படத்தை எடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நான் என்ன பண்ணேன், நான் வந்து நேரடியாக கருணாஸ் அவர்கள்ட்டே பேசினேன். கருணாஸ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, ராஜன், அந்த கதை பேர் ராஜன் வகையரா. ராஜன் வகையராங்கிற கதையில் ராஜனுடைய சிறு வயது கதாபாத்திரத்தில் வந்து கென் நடிக்க போகிறதாக, அதுக்கான வேலைகள் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் கண்ணன். வணக்கம். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறதா இருந்த படம் அரசன் வந்து அது ட்ரெய்லர்லாம் வெளியாகி பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. வந்து கலைப்புலி தான் தயாரிக்கிறார். இன்னும் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற முதல் படம் இது வந்து, அதனால் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இந்த படம் திடீர்னு படப்பிடிப்பு நிறுத்திட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. வந்து என்ன நடந்தது? சிம்புவுக்கு வந்து எப்போவுமே ஒரு பெரிய போராட்டத்துக்கு இடையில தான் ஒரு படம் வளருது, வெளிவருது. இப்படி தான் வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது. சிம்புனாலே சர்ச்சைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிம்பு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அருமையான நல்ல கலைஞர். சிம்பு அவ்வளோ டேலண்ட்டு, இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு டேலண்டோட ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கார் அப்படின்னா அது சிலம்பரசன் மட்டும்தான். ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு ஃபேன்ஸு. அஜித்துக்கு எப்படி வந்து படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ அதிக பேர் இருக்காங்களோ, அது மாதிரி சிலம்பரசனுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கர ரொம்ப பிரியத்தோடு இருப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து இன்றைக்கி அவரோட நிலைமைக்கு வந்து நேரம்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு முன்னாடி பரபரப்பான ஒரு விஜய்க்கு இணையாக வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு பெரிய வசூலை தரக்கூடிய ஒரு பெருங்கலைஞனாக அவர் இருந்திருக்கணும். ஒரு படத்தில் கவுண்டமணி காமெடி இருக்கிற இந்நேரம் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமான்னு இளையராஜாவோட பாட்டு பாடுற மாதிரியான ஒரு இமேஜ் காமிப்பாங்க. அது மாதிரி சிலம்பரசனுடைய திறமைக்கு ஒரு பெரிய இடத்துல இன்றைக்கி இருந்திருக்கணும். ஏன்னா டி ராஜேந்திரங்கிற ஒரு பேக்ரவுண்ட் வேறு இருக்குது. பையனாக இருக்கிறதுல மட்டும்தான் இப்போ எல்லா திறமையும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு திறமையை உங்களோட ரத்தத்திலே வந்து உங்களுக்குள்ள ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டுறணும்ல. அதில் வந்து சிலம்பரசன் வந்து அப்படி ஒரு முக்கியமான கலைஞன் தான். அவர் வந்து ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் வந்து ஐசரி கணேஷ் நிறுவனம் வந்து பெரிய வேல்ஸ் நிறுவனம் வந்து பெரிய பல படங்கள், நல்ல படங்களை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க தயார் பண்ணி ஈடுபட்டுருக்காங்க. இந்த சிலம்பரசனுக்காக வெந்து தணிந்த காடு படத்தில் வந்து நடித்ததுக்கு பிறகு அடுத்து ஒரு படத்துக்கும் அவர் முன்பணமாக கொடுத்து வாங்கியிருக்காரு. அவர் ஐசரி கணேசனுடைய அந்த வேல்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு 4 படம் நடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கு. அதில் ஒரு படம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு அடுத்தடுத்த படங்கள் இருக்குது. இந்த படங்களில் வந்து தொடர்ந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு ஒப்பந்தம். அதில் வந்து தயாரிப்பு தரப்பில் வந்து ஒரு தாமதம் ஆகுது அப்படின்னா அவர் அதுக்குள்ளே இந்த படத்தை வந்து நடிக்கிறார். அவர் அரசன்கிற ஒரு மயிலை சிவாவுடைய அந்த தாதாவுடைய கதையுடைய அதில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு திட்டம் தயாராகி படப்பிடிப்பே நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் வந்து அதோடைய டீசர் மாதிரியில் வெளியிட்டு அதில் வந்து பெரிய பரபரப்பாச்சு. அதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த கதையும் வந்து பரபரப்பாக இருந்தது அந்த டீசர். இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கையிலே வந்து என்ன ஆகுச்சு அப்படின்னா, இந்த படத்தை தங்களுக்கு வந்து தங்கள் தயாரிப்பில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி
ஒரு பேச்சு போய் அதை வந்து எங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கெல்லாம் தொடுத்து அதில் வந்து சிலம்பரசனுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து அவர் வந்து அடித்து கொடுப்பாருங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துருச்சு. இது நடந்துகிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு இப்போ பெப்சி அமைப்பும் இந்த தயாரிப்பாளர்களும் இந்த படத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. அப்போ அதுக்காக நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் படத்தில் சில வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒன்று. அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ வெற்றிமாறன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் சிலம்பரசனுடைய தந்தையர் டி ராஜேந்திர அவர்கள் இப்படி வந்து படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத வந்து கொந்தளித்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது தன்னை வந்து தான் மகனுக்காகவோ தனக்காகவோ இதை நான் பேசலை, தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி சம்மேளனமும் அறம் தவறி நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தார். அரசன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன், நிறுத்தியது யார், நிறுத்த சொன்னது யார், நியாயம் கேட்க வருகிறார் இந்த டிஆர். அரசனுக்காகவோ சிலம்பரசனுக்காகவோ வாதாடுவதற்காக நான் வரவில்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் அதற்கு துணையாக நிற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் அறந்தவறி நடந்துவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டவே நான் வருகின்றேன். ஆம், சிலம்பரசன் நடித்த வெந்து தணிந்தது காடு என்ற படத்தை எடுத்த மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவர்கள் சிலம்பரசனுக்கு எதிராக அவர் வழக்கு மன்றத்துக்கு சென்றார், வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கிலே சிலம்பரசனுக்கு சார்பாக சட்டப்படி உரிமை பெற்ற அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியாக நான் வழக்கு மன்றத்துக்கு சென்று மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு முன் நின்று போராடி முறைப்படி வென்றும் வந்திருக்கின்றோம். அந்த வழக்கிலே மாண்புமிகு மரியாதைக்குரிய வழக்கு மன்றம் வெந்து தணிந்தது காடு படத்தை தொடர்ந்து 2வது படத்துக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் தொகை சிலம்பரசனையே போய் சாரும் என்று ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்புக்கான நகலும் எங்கள் கையிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே அந்த பழைய வழக்கை எடுத்து வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் அதற்கு துணையாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் சேர்ந்து இன்றைக்கு அரசன் படப்பிடிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதை பார்க்கின்ற போது நான் கேட்க விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு தயாரிப்பாளருக்காக போராடுவதற்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் நிற்கின்ற போது ஒரு திரைப்பட நடிகருக்காக போராடுவதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கமும் ஏன் நிற்கக்கூடாது? நிற்க வேண்டும். அவர்களும் போராட வேண்டும், உரிமையை பெற்றுத்தர வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றேன். அதே நேரத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தால் ஒரு வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் சட்டத்தை எங்கள் கையிலே எடுப்போம், நாங்கள் ஒரு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படப்பிடிப்பை நிறுத்துவோம் என்று நிறுத்தி காட்டியிருக்கிறார்களே, இது நியாயமா என்று கேள்வி கேட்கவும் விரும்புகின்றேன். அதற்காக இதன் தொடர்பாக விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கின்றேன் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுத்திருந்தாலும் சமீபத்தில் நான் வந்து டிஆர் அவர்கள்ட்ட பேசும்போது அவர் மனம் நொந்து போய் சொன்னார். நொந்து போனார், அதாவது நொந்து போகிறதுல என்ன கவலைப்பட்டு சொன்னார். எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, என் பையன் வந்து பெரிய போராட்டத்தை சந்தித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாங்க இந்த சினிமாவில் வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த படம் இல்லாமல் அரசன் மட்டும் இல்லாமல் வேறு சில நடிகரை வைத்தும் வேறு படங்கள் இயக்கப் போவதாகவும் தகவல் வருது. இதெல்லாம் வந்து நல்லதில்லைன்னு மன வருத்தப்பட்டார். ஆனாலும் நான் வந்து இதை இதோட எதிர்ப்பேன், நான் இதை வந்து போராடி நாங்கள் வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி டிஆர் அவர்கள் பேசினார். இதில் இன்னொரு விஷயம் என்ன போகுது அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்கள் இந்த அரசனை நிறுத்திவிட்டு அதில் வந்து வேறு ஒரு கதாபாத்திரத்துக்காக கென் கருணாஸ் நடிக்க வச்சு ஒரு படத்தை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. இதுக்கு வந்து சிலம்பரசனை விட கென் கருணாஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தனியாக ஒரு படத்தை எடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நான் என்ன பண்ணேன், நான் வந்து நேரடியாக கருணாஸ் அவர்கள்ட்டே பேசினேன். கருணாஸ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, சிலம்பரசனை வந்து நான் குழந்தையாக இருந்து பார்த்த பையன், வளர்ந்த பையன்,
எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி. அவருடைய கேரியரை அவருக்கு ஒரு இடையூறு வர்ற மாதிரி நான் வந்து ஒரு காலம் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கென் நடிக்கிறதாக இருக்கிற படம் வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு 3 கதை வச்சுருக்காரு. 3 கதையுமே ரொம்ப அற்புதமான கதை. அது எல்லாமே எனக்கு தெரியும். கென் நடிக்க போகிறது வந்து வடசென்னை படத்தில் இருக்கக்கூடிய ராஜன் வகையரா. ராஜன், அந்த கதை பேர் ராஜன் வகையரா தான். ராஜன் வகையராங்கிற கதையில் ராஜனுடைய சிறுவயது கதாபாத்திரத்தில் வந்து கென் நடிக்க போகிறதாக, அதுக்கான வேலைகள் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கதைக்கும் சிலம்பரசனை படம் நிறுத்தினதுக்கும் கென்னுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது வேறு, இது வேறு. நடிகனாக சிலம்பரசன் அவர்கள் சினிமாவில் வந்து வெற்றிகரமான இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல டிஆர் மாதிரியே எனக்கும் ஆசை. அதனால் சிலம்பரசனுடைய வளர்ச்சிக்கு ஒரு நாளும் வந்து நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு சினிமா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து ஆளாளுக்கு ஊதி வளர்க்காமல் எல்லாரும் உட்காந்து பேசி இதை சரி செய்து தொடர்ந்து அரசன் படப்பிடிப்பு நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. நான் வந்து சிலம்பரசனுடைய வளர்ச்சிக்கு எந்த காலத்துலேயும் நானோ என்னுடைய பையனோ எந்த தடையாக இருக்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் சிலம்பரசனே வந்து இந்த படத்தில் சீக்கிரம் நடித்து அதை வெளிவரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு இவர் வந்து கருணாஸ் தரப்பு சொன்னார். இதுக்கு இடையில் வந்து இந்த பிரச்சனையை வந்து எதற்காக இப்படி வந்து தொடர்ந்து சிலம்பரசனுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து தயாரிப்பாளர் சங்கம் தலையிடணும்னு சினிமா முழுக்க முக்கியமான நடிகர்கள் வந்து தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் டிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிலம்பரசனுக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் இறங்கணும், நடிகர் சங்கம் பேசணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக ஒரு தன்னுடைய கோரிக்கையாக வச்சுருக்காரு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நடிகர் சங்கம் வருவாங்களா? எப்படி நடிகர் சங்கத்துக்கு இருக்கிற பிரச்சனையில் அவங்க இதில் வந்து தலையிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன் அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போதான் புதுசாக ஒரு அமைப்பு வந்து அவங்க இன்னும் பதவி ஏற்கலைன்னு நினைக்கிறேன். பதவி ஏற்கலை. ஆனாலும் இதில் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புது நிர்வாகிகளே வந்திருக்காங்க. அவங்களுடைய மனநிலையும் இந்த தேர்தல் கால சூழலும் இந்த பிரச்சனையில் வந்து நடிகர் சங்கம் முன்னெடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கான கட்டட வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து யாரையும் பகைக்கும்படியாக நடிகர் சங்கம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருப்பாங்க. ஐஸ்வரி கணேஷ் அவர்களே பெரிய அளவுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து நிதி கொடுத்துருக்கிறதாக தகவல் எனக்கு தெரியும். நிதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து நடிகர் சங்கம் சிலம்பரசனுக்கு ஆதரவாக இறங்குவார்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இதில் கலைப்புலி தானுமரசன் எனக்கு அவர் நிறைய படம் போட்டிருப்பார். பாதி படப்பிடிப்பு ஆரம்பித்து செலவுகள் பண்ணியிருப்பாங்க. வந்து சரி நிறுத்துச்சுன்னா அந்த செலவுகளுக்கும் ஒரு இல்லை. அவர் தானுசாரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அது வந்து சுமூகமான இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் நினைப்பார். அவர் வந்து சிலம்பரசனுக்கு வந்து இடையூறு ஏற்படுற மாதிரின்னா அவரே காலத்தில் இறங்கி இந்த பிரச்சனையை சரி செஞ்சிருவார். டிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய இந்த பிரச்சனையில் வந்து வேடிக்கை பார்க்காம இதை சரி பண்ணணும். ஏன்னா சிலம்பரசன் வந்து தொடர்ந்து போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு தகப்பனாக எனக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒரு நடிகனாக சிலம்பரசனை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த பிரச்சனையை வந்து தானுசாரோ அல்லது டிஆர் அவர்களோ சந்தித்து பேசி அது சம்மந்தப்பட்ட ஐஸ்வரி வேல்ஸ் நிறுவனத்தோடு பேசி இதை வந்து சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் தானு அவர்கள் களமிறங்குவார். தானு அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் பெருசாக அலட்டிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தயாரிப்பாளரே அவர் தான். அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து நடிகர் படப்பிடிப்பே நிற்கிது அப்படின்னா அவர் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணார். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சிம்பு வெளியில் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி அவரிடம் நம்ம பேசினா அவர் இங்கே தான் இருக்கார், சொல்லிட்டு தான் போகிறார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒருவேளை இந்த படத்துடைய டெவலப்மெண்ட்டுக்காக வந்து படப்பிடிப்பை கொஞ்சம் நேரம் நிறுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது நமக்கு. ஆனால் டிஆர் அவர்கள் பேசுகிறதுல வந்து ரொம்ப கோபம், ஒரு ஆதங்கமும் இருக்குது அவர்கிட்ட. அதனால் இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தால் வந்து இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த புது அமைப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த புதிய நிர்வாகிகள் இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்கும்போது பிரச்சனைகள் வராமல் அதை சுமூகமாக பேசி தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு தகவல் பார்த்தேன், ஏதோ 5 கோடி ரூபா அட்வான்ஸ் அப்படிங்கிறதோ, அப்புறம் படத்துக்காக வந்து செட்டெல்லாம் போட்ட செலவெல்லாம் சேர்த்து ஒரு 10 கோடி ரூபா ஐஸ்வரி கணேஷ் எதிர்பார்க்குறதாகவும்,
ஆனால் சிம்பு தரப்பில் 5 கோடியோ தந்துடுறோம் அப்படிங்கிறதாகவும் பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க வந்து. இது ஐசரி கணேஷ் இதை பற்றி எதுவும் சொல்லியிருக்காரா ஒரு தரப்பு? இல்லை, அவங்க தரப்புல வந்து இதில் வந்து எந்த இது கருத்தும் இல்லை. அவங்க வந்து 1 to 1 பேசி அவங்க சார்பாக பேசியிருப்பாங்க சிம்புக்கிட்ட. ஆனால் இங்கே ஒரு வேளை மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, ஒரு புது இப்போ பெரிய நடிகர்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு தயாரிப்பு கம்பெனி மூலமாக அட்வான்ஸாக கொடுக்க வேண்டியது, அதை கொடுத்துட்டு அப்படியே மறந்துடுவாங்க. ஒரு தொகையை கொடுத்துட்டு மறந்துடுவாங்க. அந்த தொகையை வந்து இன்னும் சில வருடங்கள் கழித்து அதை வந்து இப்போ இருக்கிற அதே அவருடைய சம்பளத்துக்காக தான் கொடுத்துருப்பாங்க தொகையை. அது ஒரு 5 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடிகருடைய சம்பளம் அதிகமாக இருக்கும். ஆனால் கொடுத்த அட்வான்ஸ் படி குறைந்த சம்பளத்துக்கு அந்த நடிகரை வந்து நடிக்க சொல்லுவாங்க வேற ஒரு கம்பெனி மூலமாக. இந்த கம்பெனிக்கு பண்ணி கொடுங்க அந்த அட்வான்ஸுக்கு அப்படின்னா, அந்த நடிகர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நேரத்தில் எனக்கு சம்பளம் கம்மியாக இருந்தது, ஆனால் இப்போ அதிகம், ஆனால் அதனால் இந்த அட்வான்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போ 1 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், 3 கோடிக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு. இப்போ வந்து அந்த 1 கோடிங்கிறது அது அப்படியே இருந்து ஒரு 3 கோடியாக மாறுது இல்லை. இது ஒரு பெரிய ஒரு டாக்டிக்ஸாகவே தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியாக வந்து அது இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல, பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஆட்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு தொடர்ந்து நிறைய படங்கள் தயாரிப்பில் வேல்ஸில் தயாரிப்பில் இருக்குது. அவங்க வந்து ஒரு நல்ல படங்கள் தான் எடுக்கிறாங்க, நல்ல படங்கள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 கோடி மொத்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் பார்த்தா 800 கோடிக்கு மேலே போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி படம் எடுக்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக ஒரு பெரிய ஹீரோவோடைய கால் ஷீட்டை வந்து வீண் பண்ணுமா, அவரை வந்து பகிச்சுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பெரிய மர்மமாக இருக்குது. அதை டிஆர் அவர்கள் வந்து ஆதங்கத்தோடு சொல்லியிருக்கிறது அதுதான். பெரிய தயாரிப்பு கவுன்சிலும் பொறியாளர்கள் அமைப்பும் நடிகர் சங்கமும் ஏன் இதில் வந்து இப்படி பேசாமல் இருக்காங்க, அவங்க வந்து இறங்கி வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, டிஆர் அவர்களுடைய ஆசைப்படியே தானு அவர்களும் வேல்ஸ் சார்பாகவும் இன்னும் பிற சிம்பு அவருடைய தொடர்புள்ள நபர்கள் சார்பாகவும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சமரச பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்பட்டிருக்குன்னா, சிம்பு வாங்கிய 5 கோடி ரூபாயை சிம்பு வந்து கொடுத்து விடுவார். அவங்க கேட்டது வந்து 13 கோடி பக்கத்தில் வந்து கேட்குறாங்க. நாங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செட்டெல்லாம் போட்டு செலவெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து பொதுவாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பணத்தை வந்து கொடுக்க முடியாது, சிம்பு வாங்கின பணத்தை சிம்பு கொடுத்துருவார். ரெண்டாவது வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 கோடி ரூபாயை வந்து தானு சார்பாக அவருக்கு ஒரு பொறுப்பேற்று அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதாவது எடுக்காத ஒரு படத்துக்காக நீங்கள் ஒரு பட்ஜெட்டு போட்டு எங்களுக்கு இவ்வளோ செலவாக இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசி முடிவு பண்ணி இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடித்து விட்டார்கள். இதில் வந்து படப்பிடிப்பு தயாராக நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தயாராக இருக்கார். இன்னும் 2 நாளில் இந்த படப்பிடிப்பு நடக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் சிலம்பரசன் அவர்கள் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவையாக வந்து எழுந்து அரசன் படத்தில் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நம்பலாம்.